செங்கோட்டையன் நல்லவர், வல்லவர், உத்தமர், அப்பழுக்கற்ற கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னெல்லாம் தாவேகா ஆதரவாளர்களும் ஊடக புரோக்கர்களும் பேசக்கூடிய இந்த நேரத்துல செங்கோட்டையன் பற்றிய எஸ்டேடிய வரலாறெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சோசியல் மீடியால வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கொடநாடு எஸ்டேட் உடைய உண்மையான ஓனர் கொடுத்த இந்த பழைய பேட்டி தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல எப்படி செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து போன் பண்ணி அவரை மிரட்டினாரு, அவருக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாரு, எப்படி ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு அடியாளாக செங்கோட்டையன் செயல்பட்டார் அப்படிங்கறத அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு. கொடநாட்டுக்கு குண்டாக்களை அனுப்பினார்கள். அதில் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். For 2 years, they gave my family a problem. They sent gundas to Kodnad Estate. They had ministers who were involved. அப்போது உங்களை தொலைபேசியில் அடிக்கடி அழைத்த அமைச்சர்களின் பெயர்கள் நினைவில் இருக்கிறதா? Sengotian mainly. So regular telephone calls from various ministers. அமைச்சர்களிடமிருந்து தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வரும். வாரத்துக்கு ஒரு அழைப்பு வரும். அப்பாவின் தொழில் ரீதியான நண்பர்களிடம் பேசி பிரச்சனை பண்ணுவார்கள். யாராவது எஸ்டேட்டுக்கு வர விரும்பினால் அவர்கள் தடுத்து விடுவார்கள். எனக்கு அமைச்சர்களிடமிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் வரும். அப்போது எனக்கு விற்க விருப்பமில்லை. நான் மறுத்து விடுவேன். எஸ்டேட்டுக்கு குண்டர்களை அனுப்புவார்கள். But I refused. At that time I am not selling for any condition. தொலைபேசியில் என்ன சொல்வார்கள்? முதலில் முதல்வரே இந்த சொத்தை வாங்க விரும்புகிறார். அவர் சொல்வதை எப்படி மறுக்க முடியும் என்றெல்லாம் பேசுவார்கள். அவருக்கு இந்த சொத்தை வாங்கி தர வேண்டியது எங்கள் கடமை என்று சொல்வார்கள். இந்தியாவில் நீங்கள் அந்நியர்கள், இது தமிழ்நாடு, எங்கள் மாநிலம், உங்களுக்கு எப்படி தொல்லை தர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். அவன் வரலாறு சொல்ல இங்க பல பேர் உயிரோடவே இல்லை.